ஹாய் வணக்கம் நண்பா. நண்பு ஒருத்தருக்கு இருந்தார் 5.1 செலக்டர் சுவிட்ச் இன்புட் அவுட்புட் கனெக்ஷனு. பட் எனக்கு அந்த போர்டு அவைலபிள் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது சிம்பிளான விஷயந்தான். அதாவது எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கணும், இன்புட் என்னென்ன கொடுக்கணும், அவுட்புட் என்ன எடுக்கணும், செலக்டர் சுவிட்ச் எப்படி செலக்ட் பண்ணுறது, அவ்வளோதான் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதிய நண்பர் தான் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃபஸ்ட் நம்ம வந்து இன்புட் கனெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பவர் இன்புட்டு. இது வந்து பவர் இன்புட் வந்து 12 வோல்ட்டு டிசி சப்ளை. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. 12 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம கொடுக்குறோம், டேரெக்டாக எடுத்து அதை கொடுக்குறோன்னு நினச்சி கொடுத்துறாதீங்க. அது 7812 வந்து ஒரு ரெகுலேட்டர் ஐசி இருக்குது. அதில் கொடுத்ததுக்கப்புறம் அவுட்புட்டில் கண்டிப்பாக 12 வோல்ட் தான் வரும். அதுக்கு மேலே வர வாய்ப்பு இல்லை. அதை மட்டும் கொடுங்க. நீங்கள் வந்து 24 வோல்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணலாம், 24020 இல்லை 12012 ட்ரான்ஸ்ஃபார்மர் எதோ யூஸ் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக வந்து 5.1 ஆம்பிளிஃபையரில் வந்து இது கொடுக்குற இன்புட் வந்து அதாவது டிசி சப்ளை வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக வந்து 12 மாற்றி மட்டும் கொடுங்க, டேரெக்டாக கொடுத்தாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு செலக்டர் சுவிட்ச் இருக்குது. அந்த செலக்டர் சுவிட்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து புஷ் பண்ணும்போது ஒரு சேனல், அதாவது நம்ம டிவிடிலேருந்து இன்புட் கொடுத்துருப்போம், இல்லை 5.1 prologic போர்ட்லேருந்து இன்புட் கொடுத்துருப்போம். அதுக்கான செலக்ட் பண்ணுறது மட்டும் சுவிட்ச் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணும்போது டிவிடி பிளேலேருந்து வர ஆடியோ ஓடும். மறுபடியும் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணும்போது உங்கள் யூஎஸ்பிலேருந்து கன்வெர்ட் பண்ணி 5.1 டிகோட் பண்ண போர்ட்லேருந்து ஆடியோ கிடைக்கும். அதுக்காக தான் வந்து அந்த செலக்டர் சுவிட்சு. அடுத்து நம்ம வந்து டிவிலேருந்து வர 5.1 இன்புட் வந்து எதில் கொடுக்குறது தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் வந்து இன்புட் 1 இன்புட் 2ன்னு ஒன்று இருக்கும். ஒன்று வந்து prologic போர்ட்லேருந்து கொடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து டிவிடி பிளேலேருந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது வேணாலும் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. prologic போர்ட்லேருந்து வர அவுட்புட்டு 5.1 அவுட்புட்டை வந்து கிரவுண்டை மட்டும் டேரெக்டாக அடிச்சுட்டு மீதியெல்லாம் வந்து ஒவ்வொரு சேனலாக கொடுத்துக்கலாம். இது வந்து 2 இடத்துல கிரவுண்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கிரவுண்ட் கனெக்ட் பண்ணால் மட்டும் போதும். இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து நீங்கள் வந்து டிவிடி பிளேயர் இன்புட்டாகவும் கொடுத்துக்கலாம், இல்லை prologic போர்டு இன்புட்டாகவும் கொடுக்கலாம். அது உங்கள் விருப்பம். அதாவது சிம்பிள் கனெக்ஷன் தான், பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு 7 லெஃப்ட்டு 7 ரைட்டு சென்ட்ரு சப்பு ஆல்ரெடி ஒரு கிரவுண்டு 2 பக்கமும் இருக்குது. நீங்கள் எதை ஒன்று எடுத்துக்கலாம். இது வந்து நேரட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது நம்ம ஆம்பிளிஃபையரில் வந்து மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் இருக்கும். அதில் கொடுத்துட்டு அடுத்த சப் வால்யூம் கண்ட்ரோல், அதாவது தனித்தனியாக வச்சுருப்பீங்கல்ல, அதில் கொடுத்து அதுக்கப்புறம் பவர் ஆம்பிளில் நீங்கள் டேரெக்டாக கொடுத்துட வேண்டியதான். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கே சவுண்டு கூட்ட குறைக்க செய்யும்போது செய்யலாம். முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து பிரச்சனை இல்லை. 2.1 ஆம்பிளிஃபையர் நிறைய பேர் செய்யும்போது டேரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா, எடுத்தோடனே இதில் கொடுக்கணுன்னா எப்பயுமே வந்து prologic போர்டு இல்லை வந்து பேஸ்டபிள் போர்டோ கொடுத்துட்டு, அதாவது யூஎஸ்பிலேருந்து வர அவுட்புட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு பேஸ்டபிள் போர்டில் இல்லை prologic போர்டில் கொடுத்துட்டு அதுலேருந்து வர அவுட்புட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு வால்யூம் கண்ட்ரோலில் கொடுத்து அதுக்கப்புறம் அதுலேருந்து தான் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து பவர் ஆம் போர்டில் கொடுக்கணும். சில பேர் வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. அதுமாரி கொடுக்கும் போது ஹம்மிங் இஷ்யூ நிறைய ப்ராப்ளம் வரும். ஓகே நண்பா, இது வரைக்கும் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரியலன்னா மறுபடியும் கேளுங்க, அதுக்கான வீடியோ பேக் பண்ணி போடுறேன். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.